என்னையா எதாவது மாமூலி போட்டியா? இது ஒண்ணுதான் வச்சோம். எவன் வெற்றி அடைகிறானோ அவன் தான் உண்மையான தொங்கு நாட்டு தங்கம்.
இங்க முதலில் வந்த கொலைக்காரன். இவனை விடாதீர்கள். நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் போகலாம். நீ யார்? நான் தான் உண்மையான கொண்டி நாட்டு தங்கம். அவன் கொள்ளைக்காரன். அவனை பிடிக்கவே நான் இங்கு வந்தேன். தப்பித்து விட்டான். கொள்ளைக்காரனா நகைகளை திருப்பி தருவான். உங்களுடைய நன்மதிப்பை பெறுவதற்காக. குழப்பம் குழப்பம் ஒரே குழப்பம். அமுதா, இவனை சிறையில் அடைக்கும்படி உத்தரவிடு. என் குழப்பம் தீர்ந்த பிறகு விசாரணை செய். மாத்திர ஐயா, நீங்கள் போங்கள். பைரவா, நான் போட்டு திட்டமெல்லாம் வீணாகிவிட்டது. நீ இப்படி ஏமாறுவாய் என்று நான் நினைக்கவே இல்லை. என்னமா செய்யறது? மாடிக்கு பின்னால சாத்தி வச்சிருந்த எளிய குதிரை தள்ளிடுச்சு. ஜனங்க வந்துருவாங்கன்னு பயந்து வேற வழியில புகுந்த அது வர்பாருக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சு. போனால் போகட்டும், இனிமேல் நீ கவனமாயிரு. நல்ல வேளை, ஜமீன்தார் உன்னை அடையாளம் தெரிந்து கொள்ளவில்லை. சரி, நீ போய் உன் வேடத்தை கலைத்துவிட்டு ஜமீன்தாரிடம் கொள்ளைக்காரன் தப்பிவிட்டான் என்று சொல்லிவிடு. போ சீக்கிரம். சரிம்மா. அப்படிதான் மாத்திர அனுபவிங்க. ரொம்ப சுகமா பிடிக்கிறேடா. நீங்க சுகமா இருக்கிறதுதானே இவ்வளவு கஷ்டப்படுறேன். படு ஐயா, சட்டையை கழட்டுங்க. குளிர் குளிர்தான். நான் அது கேட்டேன்னா எண்ணெயை தடவி மாலிஷ் பண்ணலாம்னு நினைச்சேன். சனிக்கிழமை ஆகட்டும். இன்னைக்கு சனிக்கிழமை தானே? சனியே இன்னைக்கு. ஆமா, புதன்கிழமை வச்சுக்குவோம். நல்ல வேலையா போச்சு. சனி நீர் ஆடுன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. ஏண்டா வீட்டுல எல்லாம் முகமூடி போட்டுக்கிட்டு திரிய ஆரம்பிச்சுட்டானுங்களே. எல்லாம் முகமூடி பசங்களா ஜமீன்ல சேர்ந்துட்டானுங்க போல் இருக்கு. என்ன செய்யறது? அப்படி ஆனாலும் பரவாயில்ல. கொங்கு நாடுங்கிறத மாத்தி முகமூடி நாடுன்னு வச்சிருவோம். ஆமா, ஏன் முகமூடி மாட்டிக்கிட்டாளுகிறானுங்க? முகம் பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு. அது தெரியப்படாதான் மூடிய போட்டு விட்டான். இப்ப நம்ம புடிச்சு வச்சிருக்கோமே ஒரு பையன், அவன் மூஞ்சிய பாத்தீங்களா? பயங்கரமா இருக்கு, கோரமா இருக்க. அப்படியா? சண்டால போய் தப்பிச்சு பிடிச்சு ஓடிவானு. அப்படி ஒண்ணு என்ன எப்பேற்பட்ட சிறைச்சால? அதான் இன்னும் ஒரு பயனும் இது வரைக்கும் அதுல இருந்து நவுந்ததா சரித்திரமே இல்லையாடா. நம்ம காலக்காரங்க நல்லா நகருவாங்களா, தூக்கிக்கிட்டே இருப்பாங்களே. இல்ல முழிக்க தெரியும். நாம குடிச்சு வச்சிருந்த போலி கொங்கு நாட்டு தங்கம் தப்பிச்சு ஓடிட்டானுங்க. எப்படி போனான்? இப்பதானே சொல்ல தூக்கிட்டு இருப்பானு. ஒண்ணு நேரம் சொல்றதுக்கு நிரூபிக்க வந்துட்டான். இல்லைங்க, நாங்க காவல் காத்துட்டு இருக்கும் போதே திடீர்னு மறைஞ்சிட்டானுங்க. அவன் ஒரு மந்திரவாதியா இருப்பான்னு நினைக்கிறேன். மாடே, ஏமாந்த பசங்க பேசுற பேச்சு மந்திரவாதி. நீ கால எவனால போ போயல படபடன்னு கத்தி வேற சும்மா என்னத்துக்கு கத்தியோ என்னமோ. இல்ல ஓடி போறவனையும் பிடிக்க மாட்டேன்றானுங்க. அவனா வந்து சிக்கிக்கிட்டு இருக்கான். அதானே அவையாவது காப்பாத்தோட. ஐயா, எத்தனை நாளைக்கு தான் மஞ்சள் ஜலச்சாலையில இருப்பான். என்னக்கா வெளியில ஓடணும்னு நினைப்பானா இல்லையா? அதுக்காக எல்லாருக்கும் பங்களா கட்டி வைக்க சொல்லி அதை செஞ்சிருங்க. ஊரு போய் ஓட மாட்டேன். போட வழியே, நீ முதல்ல போகலையே. நான் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு விஷயம் எனக்கு வேணாம். இல்ல இப்ப எதுவும் வேணாம். இல்ல, தேவையான எனக்கு கூட குழம்பு போயிருக்கேன். ஐயா கொஞ்சம் கேளு. பேசாத. பைரவனும் சரி, எனக்கு நீ போ. ஒரு குழப்பத்துக்கு ஒரு மாத்திரை வேணாம், போ. ஒண்ணு வேணாம், போ. என்ன எப்படி இப்ப மாத்திரை? சரி சரி. ஜமீன்தார் முன்னிலையில் பொதுமக்களின் பொருள்கள் அபகரிக்கப்பட்டனவா? பிறகு என்ன நடந்தது? கொள்ளைக்காரன் அபகரித்த பொருளை மீட்டு பொதுமக்களிடமே கொடுத்து விட்டேன். உங்கள் மீது மக்கள் கொண்டிருக்கும் நல்லெண்ணத்தை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இது நடந்திருப்பதாக தெரிகிறது. இன்னொரு விஷயம். என்ன தம்பி? ஏணி வைக்கப்பட்டிருந்த இடம், அங்கிருந்த அறைகளின் அமைப்பு, அந்த அறைகளுக்கும் தர்பாருக்கும் இடையில் இருந்த ரகசிய வழி, இவற்றையெல்லாம் பார்க்கும்போது கொள்ளைக்காரன் வெளியில் இருந்து வந்தவனாக தெரியவில்லை. ஒரு கால் மாளிகையிலேயே இருப்பானோ? என் சந்தேகமும் அதுதான். நான் மாறுவேடம் போட்டுக் கொண்டு போய் அதை தெரிந்து வருகிறேன். தம்பி, உன்னை அடையாளம் தெரிந்து கொண்டால் ஆபத்து. அம்மா, ஆண்டவன் அருள், உங்கள் ஆசீர்வாதம் இவை இருக்கும்போது எனக்கு ஆபத்து வராது.